ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலோடைய லோகோ எப்படி இருக்கணும், ஒரு யூடியூப் சேனல் லோகோவில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்கணும், என்ன விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும், இந்த மாதிரியான யூடியூப் லோகோ சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் முக்கியமான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இந்த லோகோ எப்படி என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் லோகோ தான் உங்களுடைய மொத்த சேனலோடைய ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட அந்த லோகோவை நிறைய பேர் ஏதோ வாட்ஸ்அப் டிபி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அதை தெரிஞ்சாதான் அதை நீங்கள் தவிர்த்து ஒரு நல்ல லோகோவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு யூடியூப் சேனல் லோகோவை மற்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் வைக்கிற லோகோ மாதிரி பார்க்குறத நிப்பாட்டுங்க. வாட்ஸ்அப் டிபி மாதிரியோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வைக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரியோ நினைக்காதீங்க. யூடியூப் சேனலுங்கிற லோகோங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் தீவிரமாக யூடியூப்பில் இறங்கியிருக்கீங்க அப்படின்னா லோகோ ரொம்ப முக்கியம். லோகோ பல விதம் இருக்குது. ஃபேஸை பிராண்டிங்காக வைக்கிறது, டெக்ஸ்ட் பேஸில் இருக்கிறது, அல்லது ஒரு சிம்பிளை லோகோவாக வைக்கிறதுன்னு நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். எதெல்லாம் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டெக்ஸ்ட் பேஸில் நீங்கள் வைக்கிற லோகோ இப்போ ட்ரெண்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கும் ட்ரெண்டில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது. அதனால் இப்போ சேனல் ஆரம்பிக்கிறவங்க டெக்ஸ்ட் பேஸில் ஒரு லோகோ, அதாவது உங்கள் யூடியூப் சேனல் லோகோவே, அதாவது நேமையே லோகோலேயே வைக்கிறது. அதில் என்ன யூஸ் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் அதாவது நேமை நேம் இருக்கும், ஹேண்டில் இருக்கும். அதை தவிர்த்து எதுக்கு லோகோலையும் உங்கள் நேமையே மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. லோகோவில் உங்கள் யூடியூப் சேனலுக்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிம்பிளை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். இது ஃபர்ஸ்ட். நிறைய டைம் லோகோவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது ரொம்பவே பெரிய தவறு. இதை நீங்கள் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த உங்கள் சேனலுடைய வியூ குரோத்துமே குறையும். யூடியூப் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கமெண்டேஷன், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் குறைச்சிரும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனே போகாது, அந்த அளவுக்கு ஆகும். ஒரு சின்ன லோகோவை நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அதனால் ஒரு லோகோவை அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரே ஒரு டைம் கிரியேட் பண்ணுங்கள். அது லைஃப் டைம் ஒரு யூடியூப் சேனலுக்கான லோகோவாக இருக்கணும். அதே சமயம் ஒரு லோகோவில் அதிக கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 கலரே யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் ஒரு கலர், மெயின் டெக்ஸ்டில் மெயின் என்ன ஆப்ஜெக்டோ அது ஒரு கலரில் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய யூடியூப் சேனல் கண்டென்ட் என்னவோ அது ரிலேட்டடாக தான் உங்களுடைய அந்த லோகோவும் இருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத லோகோலாம் இருக்கக்கூடாது. ஃபேஸ் காமிச்சு நீங்கள் ஒரு ஃபேஸ் பிராண்டடாக ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸையே நீங்கள் லோகோவாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் கண்டென்ட் என்னவோ அது ரிலேட்டடாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸ், அவங்கள தெரியும். அவங்க ஒரு விலாக் சேனல். அப்போது அவருடைய லோகோவில் அவர் ஃபேஸ் இருக்கும். ஆனால் அது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ஸோடைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது மூலிமா அந்த லோகோ பார்க்குறப்பயே அது ஒரு விலாக் சேனல்னு தெரியும். இன்னொன்று, என்னுடைய யூடியூப் சேனல் லோகோவை பாருங்களேன், 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் ஃபேஸ் பிராண்டிங் பண்ணியிருப்பார். நான் என்னுடைய ஃபேஸை பிராண்ட் பண்ணலை, லோகோவில் ஒரு சிம்பிளை பிராண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர், என்னுடைய யூடியூப் சேனல் கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஒரு லோகோ. என்னுடைய லோகோவை பார்க்குறப்போ யூடியூபையும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு லோகோவாக இருக்கும். வேணால் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லோகோஸ் இருக்கணும். அதே மாதிரி அதை டவுன்லோட் பண்ணுறது 800x800ங்கிற அந்த பிக்சல்ஸில் தான் இருக்கணும். சதுர ஷேப்பில் இருக்கக்கூடாது, ரவுண்ட் ஷேப்பில் தான் ஒரு லோகோ எப்போவுமே கிரியேட் பண்ணணும். அதுதான் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ தான் குவாலிட்டி குறையாமல் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு லோகோவில் நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வைக்காதீங்க. சிம்பிளாக இருக்கணும். எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் லோகோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனிங்க.
ஸோ சிம்பிள் பேஸில் நீங்கள் ஒரு லோகோ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்கே போய் நம்ம எடுக்கிறது அப்படின்னா கேன்வா ஒரு ஆப் போதும். அதில் லோகோங்கிறத டச் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அதில் உங்களுக்கு என்ன சிம்பிள் பிடிச்சிருக்கோ அந்த சிம்பிள் லோகோவை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ் எவ்வளோ இருக்கோ அது ரிலேட்டடாக எந்த அளவுக்கு உங்களால் எடிட் பண்ண முடியுமோ அதை எடிட் பண்ணி நீங்கள் லோகோவை கிரியேட் பண்ணி வைக்கலாம். அது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனைகளும் வராது. ஸோ இப்படி தான் ஒரு லோகோவை தெளிவாக கிளியராக சிம்பிளாக வைக்கணும். ஸோ பெரிய பெரிய சேட்டலைட் சேனல் சன் டிவி, கேடிவி, ஜி தமிழ் இந்த மாதிரி சேனல்ஸோடைய யூடியூப் சேனல்ஸை போய் பாருங்கள். அவங்களுடைய லோகோவே ரொம்ப சிம்பிளாக பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் கலர் இருக்கும். அவங்களுடைய லோகோவை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல பெட்டர் ரீச் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.